லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு இந்த வினய ஆரம்பத்துல இருந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவனை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு சரியான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்ல. அந்த சமயத்துலதான் தேன் இவன் மேல ஆசைப்படுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. தேனோட காதல எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் பார்ட்டியில இவன் குடிக்கிற ட்ரிங்க்ல மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொல்லி நான் சொன்னேன். நீங்க எல்லாரும் இவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு பார்த்தா இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கிறதுனால இவனுக்கே கட்டி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அடி பாவி, என் குடிய கெடுக்க வந்தவளே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. உன்னை நம்பி இந்த வீட்டுல இருக்க வச்சேன்னு உன்ன. ஐயோ பாட்டி, இவங்க போய் சொல்றாங்க பாட்டி. நீங்க பணத்தை அவர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு டிரைவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க இப்படி போய் சொல்றாங்க பாட்டி. மாமா மாமா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா. எங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு பாட்டி. இது என் மேல சத்தியம். இல்ல நீ இவ சொல்றத நீங்க நம்பாதீங்க. இவனுக்கும் தேனுக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கார்த்திக், யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே. ஐயோ, நான் சொல்றதுதான் உண்மை. இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. பாட்டி, பாட்டி, அம்மா, என்னாச்சுமா? பாட்டி, தள்ளுங்க. பாட்டி, தேனே நகரு. இது குடிங்கம்மா. எல்லாம் உன்னாலதாண்டி. எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விளையாட்டு விஷயமா போச்சா? இஷ்டத்துக்கு ஆமா இல்லன்னு விளையாடிட்டு இருக்கீங்க. இங்க பார்த்தேனே, வினய் ஆரம்பத்துல இருந்தே எந்த தப்பும் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் ஓம் பேச்சை கேட்டுட்டு அவரை சந்தேகப்பட்டு இருக்கேன். தேனே, ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. சொல்லுங்கறல்ல. ஐயோ மாமா, இந்த பாட்டி சொல்றதைய கேட்டு என்ன சந்தேகப்படுறீங்க? எந்த பொண்ணாவது உலகத்துல இந்த மாதிரியான விஷயத்துல போய் சொல்வாளா? நான் தான் அன்னைக்கு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணல. என் மேல இதுக்கு மேலயும் நம்பிக்கை வரலன்னா நான் என்ன மாமா செய்வேன்? ஐயோ ஐயோ ஐயோ, என்னமா நடிக்கிறா இவ? ஐயோ, இந்த மாதிரி இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என் மானத்தை இழந்துட்டு இப்படி நிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்னு இப்ப நான் என்ன செய்வேன் ஆண்டவா? இந்த உலகத்துல என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? காசுக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏய், சும்மா போது நிறுத்தடி. உன் நாடகத்தை எல்லாம் நீ என்கிட்டயே போடுறியா? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நீ சொல்ற பொய்யை இவங்க எல்லாரும் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். மாப்ள, இவ சொல்றது பூரா சுத்த பொய் மாப்ள. இவ வினய கட்டிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கா. நான் சொல்றத நம்புங்க மாப்ள. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்ல மாமா, இவங்க சொல்றதுதான் பொய். இதுக்கு மேல உண்மையை மறைக்க வேண்டாம். நடந்தது எல்லாத்தையும் அன்னிக்கிட்டயும் மாப்பிள்ள கிட்டயும் சொல்லிடலான்னு நான் சொன்னேன். ஆனா உங்க பேரை எழுதி வச்சுட்டு நான் தூக்குல தொங்கிடுவேன்னு இவ என்னையே மிரட்டினா மாப்பிள்ள. தற்கொலைக்கு தூண்டினதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போவீங்கன்னு என்னை இவ ரொம்ப மிரட்டினா மாப்பிள்ள. பொய் சொல்றாங்க. இந்த வெறும் பையல கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இவள நீங்க நம்பாதீங்க.
வாங்க டாக்டர். மாமா மாமா இல்ல மாமா, இந்த பாட்டி சொல்றது போய். ஐயோ மாமா இது என்னோட வாழ்க்கை மாமா. என் வாழ்க்கைக்காக நான் எதுக்கு மாமா போய் சொல்ல போறேன்? சத்தியமா சத்தியமா நான் உண்மையதான் மாமா சொல்றேன். ஐயோ ஐயோ, எப்படி போய் சொல்றா? ஐயோ ஆண்டவா, இவளுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாளுங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஐயோ, யாராவது வந்து உண்மையை சொல்லுங்க. ஐயோ, நான் சொல்றேன். இந்த டாக்டர் எதுக்கு இங்க வராங்க? அம்மா பாத்துமா. மித்ரா, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஊர்ல எங்கேயாவது இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குமா? தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நீயாவது சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு எதுவுமே தெரியல. வழக்கமா நாகு அம்மா சொல்றதுதான் பொய்யா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசமா அவங்க சொல்றதுதான் உண்மை. தேனு சொல்றது எல்லாமே பொய். வினைக்கும் இவளுக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. தேனு கலங்கப்படலமா, இதுதாமா உண்மை. பாத்தீங்களா பாத்தீங்களா, மித்ராவே சொல்லிட்டா. இப்பவாவது நம்புங்க. ஓ, எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? மித்ராக்கா, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி ஆரம்பத்துல இருந்து எனக்கு எதிராவே நிக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியாதான் இருக்கு. பாட்டி, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பாட்டி. பாதிக்கப்பட்டவன் நான் சொல்றேன். இவங்க சொல்ற எதையுமே நம்பாதீங்க பாட்டி. எனக்கும் வினைக்கும் ப்ளீஸ் கல்யாணம் பண்ணி வைங்க பாட்டி. நான் கெஞ்சி கேக்குறேன் பாட்டி. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பாட்டி. இவங்க வந்து பார்த்தாங்களா எனக்கு நடந்தது? தேனு, டாக்டர் சொன்ன நம்பலாமா? தப்பு நடந்துச்சா இல்லையான்னு டாக்டர் சொல்லலாம்ல. என்ன மித்ரா சொல்றீங்க? ஆமா சார், காந்திமதி அம்மா, கார்த்திக் சார், நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிக்கணும். தேனு சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நான் வினைக்கு ஆதரவா தான் இருந்தேன். அதனாலதான் நீங்கெல்லாம் கூட என் மேல வருத்தத்துல இருந்தீங்க. ஆனா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வினை தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுச்சு. பிரச்சனைக்கு அப்புறம் வினை என்கிட்ட வந்து நான் தப்பே பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. நானும் அதை நம்பினேன். ஏன்னா தேனு இவர் மேல ஆசைப்பட்டது எனக்கு முன்னாடியே தெரியும். இவ அவர்கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கிறத நான் பார்த்து இவளை கண்டிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் அவ காது கொடுத்து கேட்கல. இவளோட காதல வினை ஏத்துக்கலன்னு இப்படி அவர் மேல பொய் பழி போட்டு அடையிற அளவுக்கு போயிட்டா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரும் கல்யாணம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த உண்மைய எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நானும் வினையும் சேர்ந்து ஒரு பிளான போட்டோம். அதுபடியே எல்லாமே சரியா நடந்திருக்கு. இது ஒரு சின்ன டெஸ்ட் தான். எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு தேன்னு பயப்படுற? நீ போயிட்டு வா போ. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல வச்சு காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் கிட்ட கெஞ்சு தேனுக்கு ஃபுல் பாடி செக்கப்பும் பண்ண சொன்னேன். டாக்டர், மீதியை நீங்களே சொல்லுங்க. முதல்ல மித்ரா வந்து கேட்டப்ப நான் மறுத்துட்டேன். ஆனா மித்ரா நிலைமையை எடுத்து சொல்லி கெஞ்சி கேட்ட பிறகுதான் நான் ஒத்துக்கிட்டேன்.
நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, தேன்மொழி இஸ் a virgin. அதாவது இன்னும் எந்த தப்பும் நடக்கல. இது போய் எல்லாருமே சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்துறீங்க. எல்லாருமே போய் சொல்றீங்க. நான் போறேன். நான் உயிரோட இருக்கிறது தானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நான் எங்கேயாவது போய் சாவுறேன். அதுதானே உங்க எல்லாருக்கும் வேணும். நான் சாவுறேன். போய் சாகுறேன். வாங்கம்மா. போச்சு போச்சு. யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறது இல்ல. வெளியில வா. வா வெளியில வா. நானும் அம்மா உன்னை திட்ட மாட்டேன். வெளிய வா. போச்சு போச்சு. சூப்பர்மேன் இனி உனக்கு இல்ல. நான் இருந்து இனி என்ன பண்ண போறேன்? சூப்பர்மேன் எனக்கு இல்ல. அப்போ நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இல்ல நான் போறேன். நான் சாவறேன். தேனு கதவை தொரடி. ஏண்டி இப்படி பண்ணி தொலைக்கிற? கதவை தொரடி. ஏய் நீ முதல்ல வெளியில போடி. என்ன பண்ற? கதவை தர. உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே இந்த வீட்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நாடகமா போட்டுட்டு இருக்க. போடி வெளியில. என் கண்ணு முன்னாடி நின்னு உன்னை நான் கொண்டு போட்டுருவேன். போடி. நான் சொல்றேன். அம்மா போடி வெளியில. முதல்ல தேனுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போமா, அப்புறம் இவங்கள பாப்போம். தேனு கதவை தொற. தேனு சார் உடைச்சிருமா? என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம். சாரி சூப்பர்மேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களை எப்பவுமே மறக்க முடியாது சூப்பர்மேன். நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு இருக்கும்போது நான் ஏன் உயிரோட இருக்கணும்?
அப்பா அம்மாவும் எனக்கு இல்ல. நான் ஆசைப்பட்ட நீங்களும் எனக்கு கிடைக்கலன்னா நான் எதுக்காக எங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்? நான் போறேன். நான் எங்க அப்பா அம்மா கிட்டயே போறேன். I love you, Superman. I love you. என்ன கதவு தர? என்ன மன்னிச்சிருங்க சூப்பர்மேன். என்ன பண்ணிருக்க தேனே? ஓ தேனே, என்ன பண்ணி வச்சிருக்க தேனே? தேனே எந்திரி தேனே. தேனே இருங்க வர. தேனே தேனே இருங்க. டாக்டர், தேனுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்களேன். நகருங்க நகருங்க சார். கிளாத் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் இந்தாங்க சீக்கிரம். ஐயோ, ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்ச படுபாவி. கடவுளே. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு சார். இவங்களை இமிடியேட்டா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும். உடனே தூக்கிட்டு வாங்க. சரி டாக்டர், உடனே கூட்டிட்டு போயிடலாம். மித்ரா கொஞ்சம் அந்த கையை தாங்கி பிடிச்சுக்கோ. பாத்துப்பா பாத்து. அழாதீங்கம்மா. அதான் தேனுவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம்ல. இனிமே அவளுக்கு ஒன்னும் ஆகாதுமா. நீங்க பயப்படாதீங்கம்மா. டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நான் ஏன் தான் இந்த வீட்டுல இருக்கேனோ தெரியல. இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மித்ரா. என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஏமா இங்க எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. நான் எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? பெத்தவனையும் பெத்தவளையும் பறி கொடுத்தவ நான் தான். கண்ணு கருத்துமா வளர்த்து ஆளாக்கணும்னு அவளை தூக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு அவளோட நிலைமை பாத்தியா? இன்னைக்கு நான் தான் அவளை நட்டாத்துல விட்டுட்டேன். பணம் காசு சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? கடைசியில அவ நிலைமை என்னன்னு பாத்தியா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் தேனு நட்டாத்துல நிக்கலமா.
அறியாத வயசுல எல்லாருக்குமே வர பிரச்சனை தான் அவளுக்கும் வந்திருக்கு. இது அவளுக்கு ஒரு அனுபவமா. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு இனிமே அவ லைஃப்ல அவளுக்கு நல்லாவே தெரியும். அண்ணி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீங்க கொஞ்சம் அழுகிய நிப்பாட்டினாதான் என்ன. அழாதீங்க. நீ பேசாத. எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம்.